ஆடம்ஸ் ஹோம் கார்டனில் என்னென்ன செடிகள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், எவ்வளோ விலை அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிவப்பு காக்கட்டான். இந்த செடியில் பூக்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். சீசனே கிடையாதுங்க, எப்போ வேணாலும் பூத்துக்கிட்டே இருக்கும். இதனுடைய விலை வெறும் 35 ரூபாய் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இந்த வெல்வெட் பிளான்ட். இந்த பிளான்ட்டை முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த பிளான்ட்டும் வெறும் 35 ருபீஸ் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது கார்டன். இந்த பிளான்ட் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு, அது 30 ரூபா. இந்த பிளான்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எரிலியா. இதனுடைய விலை 35 ரூபா தான். நல்ல பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த இந்த பேஸ்கட் பிளான்ட் தாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு செடி வச்சாலே போதுங்க, நிறைய அப்படியே குட்டி குட்டியாக நிறைய செடிகள் வளர்ந்து வரும். இதனுடைய விலை வெறும் 25 ரூபாய் மட்டும்தாங்க. செடிகளோட சைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோட கையோட நீளத்தை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். செடிகள் எல்லாமே நல்லா வேரோட அழகாக பேக்கிங் பண்ணி அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த செடிகளை நம்ம பிரித்து பார்த்துடலாம். இந்த 2 பிளான்ட் மட்டும்தான் கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருந்துச்சு. மீதி 3 பிளான்ட்டும் நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. செடிகளை நிதானமாக பிரித்து பார்த்துடலாம். நல்லா சேஃப்டியாக கொக்கோ பீட்குள்ளே ஊன்றி வச்சுருந்தாங்க. மேலே இருக்கிறது டிஷ்யூ பேப்பர் மாதிரி கொஞ்சம் திக்னஸான கவருங்க. அதில் வேர்கள் எல்லாம் வெளியவே வளர்ந்துருக்கு. நான் ஒரு வாட்டி அதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஆனால் அப்படியே நம்ம நட்டு வச்சா கூட ஈஸியாக வளர்ந்துடும். ஒன்றே மட்டும் தான் கட் பண்ணேன், மீதி எல்லாத்தையுமே டிஷ்யூவோடவே வச்சுருக்கேன். இந்த காக்கட்டான் மல்லியில் வேரை பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்குது. வேர் செடி முழுவதுமே பரவி இருக்குங்க. ஒரு வழியாக எல்லா செடியுமே வீட்டில் இருந்த 2 டப்பாக்கள் கூட 3 தொட்டிகளோட சேர்ந்து வச்சாச்சு. இந்த செடிகள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கிறது தான் இப்போ பெரிய வேலைங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற செடிகளை மேல் பகுதியிலும் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன பாட் பெரிய பாட் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே லெவலாக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ மழைக்காலம் அப்படின்றதுனால நிழலை தான் வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மல்லி செடி எல்லாத்தையுமே நல்ல வெயிலில் வச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.